ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம குடுத்துருக்க அரேல இருக்க மிஸ்ஸிங் நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு கொஸ்டின்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேப் சிம்பிள் மாதிரி இருந்ததுன்னா அது எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர். இப்போ ரெண்டு நம்பருக்கு நம்ம எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் 3க்கும் 4க்கும் எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3யோட பைனரி ஃபார்மேட் என்னவோ அது எழுதணும். ஸோ அப்போ 8421ல பார்த்தீங்கன்னா 00 2 பொசிஷனில் வந்து 1 இருக்கும். அதே மாதிரி 1 பொசிஷன்லேயும் 1 இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு 2யும் 1யும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 கரெக்டாக வரும். ஸோ அதுதான் அதோட பைனரி. அதே மாதிரி 4ஓடது பார்த்தீங்கன்னா 8 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ அதனால் அது 1 வரும். அதுக்கப்புறம் 00 வரும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு டிஜிட்ஸும் அதாவது ரெண்டு பிட்ஸும் வந்து நம்மளுக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா 0 ஆகும். இப்போ இங்கே 00 இருக்கா அதனால 0. 01 இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிட்ஸ் அப்போ அதனால 1 வரும். 10 இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிட்ஸ் அதனால 1 வரும். அதுக்கப்புறம் திரும்ப பாருங்க 10 இருக்கு அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால 1 வரும். ஸோ அப்போ இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8421 போது 4 + 2 + 1 அந்த பொசிஷன்லாம் எனக்கு வேல்யூ இருக்கு. ஸோ டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. ஸோ 3யும் 4ஓட எக்ஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு சேம் நம்பராக இருக்கு 3க்கும் நம்ம எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன வரும்னு பார்க்கலாம். 3க்கும் பண்ணுறோம். அப்போ 3ஓடது வந்து 0011 திரும்பவும் 3ஓடது 0011. அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்ன வருது பாருங்க. 00 இருக்கு சேம் பிட்ஸ் இருக்கு அதனால 0. திரும்பவும் சேம் பிட்ஸ் இருக்கு 0. 11 சேம் பிட்ஸ் இருக்கு 0. 11 சேம் பிட்ஸ் இருக்கு 0. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு டெசிமலுக்கும் சேமா இருந்துச்சு. அதாவது 3 வேல்யூ வந்து எனக்கு 3க்கும் எக்ஸ்ஆர் 3 எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருந்தாலும் 0 தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த லாஜிக் எக்ஸ்ஆர் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே. ஓகே? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 5312 இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு இதில் எது மிஸ்ஸிங் நம்பர்னு தெரியாது. ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ 1லேருந்து 5க்குள்ளே எனக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம் ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. பட் அதாவது எனக்கு எப்படி 5ன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்மோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. பட் ஆனால் ஒரு நம்பர் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மோட லென்த் வந்து 5ஆக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால 1லேருந்து 5 வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே ஃபார் int I is equal to 1 I less than or equal to nums dot length plus 1. சரியா? அதோட லென்த் என்னவோ அது +1 பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் எனக்கு மிஸ் ஆயிருக்க நம்பரும் இன்க்ளூட் ஆகும்போது எனக்கு கரெக்டான லென்த் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம் ரிசல்ட் இருக்கு இல்லையா? நம் ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு ஐ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா நம் ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன ஆகும்னா நம் ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஐ ஆகும். அப்போ 0 எக்ஸ்ஆர் 1. இப்போ 0க்கும் எக்ஸ்ஆர் 1 ஆகும்போது என்ன ரிசல்ட்டோ அது எனக்கு நம் ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் 1 திரும்பவும் அதில் ஆக்சுவலாக 0க்கும் 1க்கும் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ஓடது வந்து 000 இருக்கும். 1ஓடது வந்து 001 இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? ரெண்டு எக்ஸ்ஆர் எடுக்கும்போது 0 எல்லாமே சேமாக இருக்கனால 000ன்னு வந்துடும். லாஸ்ட் பிட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால 1 வரும். ஸோ இப்போ 1ங்கிறது எனக்கு ஆன்சர் ஆகும். ஸோ அப்போ அடுத்த லூப் ஐட்ரேஷனில் எனக்கு 1க்கும் 2க்கும் எனக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து இங்கே I++ பண்ணுறோம் அதனால் 1க்கும் 2க்கும் எக்ஸ்ஆர் ஆகி கடைசியில் எனக்கு ஃபைனலாக இதில் எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட எக்ஸ்ஆரோட வேல்யூ இருக்கும். இன்னொரு வேரியபிள் வைக்க போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா அரேயில் இருக்க நம்பர்ஸோட எக்ஸ்ஆர் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ இது அரே ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேயில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஃபார் int I in nums. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நம்ஸில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வரும். 5 இருக்குமா? அப்போ 5க்கு நம்ம 5ஐயும் இந்த அரே ரிசல்ட்டையும் நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அரே ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஸோ இது ரிசல்ட் முடியும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நம் ரிசல்ட்டில் எனக்கு நம்பர்ஸோட எக்ஸ்ஆர் எல்லாமே இதாக இருக்கும். அதாவது மிஸ்ஸிங் நம்பரோட சேர்த்தி ஆயிருக்கும். அரே ரிசல்ட்டில் வந்துட்டு எனக்கு இருக்கிற அரேஸோடது மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா system டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில்
num result XOR array result. ஓகேவா? ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ரெண்டு ஆன்சரோட XOR வந்து நான் திரும்பவும் XOR பண்ணுறேன். ஓகேவா? ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 4 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 4 தான் இதில் மிஸ்ஸிங் நம்பர். இன்கேஸ் நான் வந்து 4க்கு பதிலாக சப்போஸ் 4 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும்னா 3 பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ 3 பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ 3 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எல்லாத்தோட எக்ஸாரும் நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா 1 1 XOR 2 XOR 3 XOR 4 XOR 5. ஓகேவா? ஏன்னா இந்த லூப்ல நம்ம அதான் பண்றோம். எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றோம்? XOR பண்றோம். இந்த நம் ரிசல்ட் கூட இதர் XOR பண்றோம். அப்ப இங்க அரே ரிசல்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் என்ன இருக்கு? 5 XOR 4 XOR 1 XOR 2. கரெக்டா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இப்படிதான் நம்ம பண்றோம் டோட்டலா. இப்போ நான் என்ன சொன்னேன்? சேம் நம்பர்ஸ் XOR ஆகும்போது 0 ஆயிடும்னு சொன்னேன். அப்போ 5 5ம் XOR ஆகி எனக்கு 0 ஆயிடும். ஓகேவா? அதனால அது ரெண்டையும் நான் delete பண்ணிடுறேன். அடுத்து 4 4 XOR ஆகி எனக்கு delete ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? 1 1 XOR ஆகி எனக்கு delete ஆயிடும். ஸோ 1 வந்து நான் delete பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 2 2 XOR ஆகும்போது எனக்கு delete ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன? 3. ஸோ அதுதான் நம்மளுக்கு 3ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட லாஜிக். ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.